மூன்றாவது விஷயம், தேவன் நோவாவினிடத்திலே சொன்னார், நோவா, என்னால் தாங்க முடியல. பாவிகள் செய்து கொண்டிருக்கிற பாவத்தை கண்டு என்னால் மௌனமாக இருக்க முடியவில்லை. எனவே நோவா, ஜல பிரளயம் வரப்போகிறது, சிட்சை வரப்போகிறது. பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோரையும் நான் சிட்சிக்கப் போகிறேன். மகா ஜல பிரளயத்தை கொண்டு பாவத்தில் மூழ்கி கிடக்கிற அந்த மனித இனத்தை நான் நிகிரகம் பண்ண போகிறேன் என்று தேவன் நோவாவுக்கு தெரிவித்தார். பாவத்தினால் வருகிற சம்பளம் என்ன? பாவத்தினால் பாவம் செய்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு வருகின்ற சிட்சை என்ன? கவனிங்க, ஜலப்பிரளயம் வரப்போகிறது, தேவ கோபம் வரப்போகிறது, மரணம் வரப்போகிறது என்று அந்நாளிலே நோவாவுக்கு தேவன் அறிவித்த போது நோவா என்ன செய்தான் தெரியுமா? தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் நம்பினான். என்ன செய்தான்? நம்பினான். முதலாவது நடந்தான், இரண்டாவது நடத்தினான், மூன்றாவது நம்பினான். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு நம்பிக்கை கிடையாது. என்னது? ஏசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அட சும்மா இருங்க, இது யாருங்க நம்புவா? அப்படியா? பாவம் செய்கிற போது சகோதர சகோதரிகளே, செய்த பாவத்தின் அடிப்படையில் நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும், ஜெபம் செய்தாலும், பைபிள் எடுத்து வாசிச்சாலும், காணிக்கைகளை கொடுத்தாலும், ஏசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அனுபவம் உனக்கு இராவிட்டால், உன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விலகி ஆண்டவர் அருளும் புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு அந்த புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்காவிட்டால் நீ நரகத்துக்குத்தான் போவாய். இதை நம்புறியா? நம்ப மாட்டேன். நீ உண்மையாக நம்புவா என்றால் உன் பழைய பாவ வாழ்க்கையை விட்டு விலகிடுவல்ல. ஏசு கிறிஸ்து சுமார் 56 இடங்களிலே நரகத்தை குறித்து பேசுகிறார், 24 இடங்களிலே பரலோகத்தை குறித்து பேசுகிறார். என்றால் வேதத்தில் அவர் அதிகமாக பேசியது எதை குறித்து? நரகத்தை குறித்து. ஏனென்றால் அங்கிருக்கிற அந்த தீவிரத்தை குறித்து அவர் அறிந்திருக்கிறபடியினால், அவரே சிருஷ்டிகர் என்பதனால். அந்த நரகம் உனக்காகவா? யாருக்காக? சாத்தானுக்காக. யாரெல்லாம் சாத்தானை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்காக. அன்பு சகோதர சகோதரிகளே, நரகம் உண்டு. நான் நம்புறதில்லை. நடிக்கிற கிறிஸ்தவர்கள், நம்ப வைக்கிற கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள், இவங்க எல்லாம் நரகத்துக்கு தான் போவாங்க. நம்புறியா? நம்ப மாட்டேன். அப்படி இல்லாம உண்மையான நம்பிக்கை இருக்கும் என்றால் நீ இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாய். எனவே இந்த விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அன்று நடந்தது என்ன? தேவன் தெரிவித்து விட்டார். மனிதனுடைய பொல்லாப்பை பார்த்து பார்த்து சகிக்க முடியாததினாலே நான் சிட்சிக்கப் போகின்றேன். ஆனால் நீ நீதிமானாய் உத்தமனாய் வாழ்வதனாலே உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்றப் போகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், ஒரு பேழையை கட்டு. பயங்கரமான அந்த ஜலப்பிரளயம் வருகிற போது நீயும் உன் குடும்பத்தாரும் அந்த பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும். அந்த பேழையின் மூலமாக உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். நான் நீதிமானை சிட்சிக்கவே மாட்டேன், ஆனால் பாவியை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். சகோதரனை கவனிக்கிறியா? சகோதரியை கவனிக்கிறியா? பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கட்டாயம் சிட்சிப்பார் என்பது வேதாகமத்தினுடைய சாராம்சம். அன்று இந்த வார்த்தை நோவா அதை நம்பினானா? நம்பலையா? நம்பினான். நம்பி அவன் என்ன செய்தான்? பேழையை கட்டினான். எப்படி பேழையை கட்டினான்? தேவன் சொன்னபடி, தேவன் சொன்ன அப்படியே பேழையை நிர்மாணித்தான். அந்த பேழையின் நீளம் என்னவென்றால் 450 அடி நீளம். அதேபோல பேழையின் உயரம் என்னவென்றால் 45 அடி. அந்த பேழையின் அகலம் என்னவென்றால் 75 அடி. பைபிளை நம்மால பார்க்க முடியும். முழம் என்று அங்க இருக்கும். பார்க்கலாம். 15வது வசனம். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். முழம் அப்படின்னா ஏறக்குறைய 1.5 அடி. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, அதாவது 1.5 feet, 1.5 அடி மனசில் வச்சுக்கோங்க. இதில் விசித்திரம் என்னன்னா, பேழையை கட்டுவதற்கான கட்டிட கலைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு இந்த டைமென்ஷன் ப்ராப்பர் டைமென்ஷனா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. அது என்னது? தேவன் நோவாவினிடத்திலே பேழையை உருவாக்க சொன்னார். 450 feet லென்த் இருக்கணும் அப்படின்னாரு. 45 feet ஹைட் இருக்கணும்னு சொன்னாரு. 75 feet விட்த் அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு பேழையை கட்டுவதற்கு ஏற்ற சரியான டைமென்ஷன் தானா என்று நீங்க கேட்டு பார்த்தா அவங்க தர பதில் என்னவா இருக்கும் தெரியுமா? 100%. This is the best proportionate dimensions
to build any big ship. இப்படிதான் சொல்லுவாங்க. கட்டாயம் உயரத்தை விட அகலம் 10 மடங்கு உள்ளதா இருக்கணும். இதுதாங்க அந்த ஃபார்முலா. அகலத்தை விட நீளம் 6 மடங்கு அதிகமா இருக்கணும். அதுதான் பெர்ஃபெக்ட் டைமென்ஷன் அப்படின்னு இந்த கப்பல் கட்டுறவங்க சொல்லுவாங்க. அற்புதம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்துல கட்டப்பட்ட முதலாவது ஷிப் ஏதாவது இருக்கிறதா என்றால் இதோ நோவாவால் கட்டப்பட்ட அந்த பேழைதான். அந்த கட்டுமானத்திற்கு ஏற்ற டைமென்ஷன்ஸை கொடுத்தது யாருங்க? சாட்சாத் தேவன் தான். அப்படி தேவன் தருகிற டைமென்ஷன்ஸ்ல தப்பு இருக்குமா? எள்ளளவும் அங்கே இருப்பதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அது தேவன் கொடுத்த டைமென்ஷன்ஸ். அதே நேரத்தில் தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆகாரம் வேண்டும், எனவே ஆகாரத்திற்காகவும் ஏற்பாடு செய். இந்த பூமியில இருக்கிற ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையுமே கூட நான் அந்த பேழைக்குள் வர வைக்கப் போகின்றேன் என்று. இந்த பூமியிலே இருக்கிற ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றிலும் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் என்று, அது ஆடா இருந்தாலும் மாடுகளாக இருந்தாலும் வாட் எவர் ஆனிமல், ஆண் பெண் என்று இந்த ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையும் நான் பேழைக்குள் வரும்படி கட்டளையிடுவேன். எனவே அவைகளும் கட்டாயம் வரும். எனவே நான் சொல்லுகிற அளவின்படி பேழையை நீ கட்ட வேண்டும். அற்புதமான ஒரு வசனம் இருக்கு, அதையும் வாசிக்கலாம். 6வது அதிகாரம் 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அப்படியே செய்தான் என்றால் ஏனோதானோன்னு செய்யறதில்லை. அப்படியே செய்தான் என்றால் தேவன் சொன்னதை சொன்னபடியே அவன் செய்து முடித்தான். தயவு செஞ்சு கவனிக்கணும். அப்படி பேழையை கட்டுகிற அந்த சமயத்துல நோவா என்ன செஞ்சிருப்பாங்க? ஆஹா, தேவன் எனக்கு அறிவித்து விட்டார், தேவன் பேழையை கட்டச் சொல்லிவிட்டார், பேழையை கட்டுகிறேன், என்னையும் என் குடும்பத்தாரையும் உள்ளே பிரவேசிக்கச் சொன்னார், பிரவேசித்து விடுவேன். அப்ப என்ன சுத்தில இருக்கிறவங்க எல்லாரும் செத்து போவாங்க, இவங்க எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க, நான் மாத்திரம்தான் நல்லா இருப்பேன் என்று சொல்லி அவன் அதை கொண்டாடி இருப்பான்னு நினைக்கிறீங்களா? என்ன செஞ்சிருப்பாங்க அவன்? பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 5வது வசனம் வாசிக்கிறேன். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்ன பிரசங்கித்தானா? நீதியை பிரசங்கித்தான். அப்படின்னா நோவா மௌனமா இருக்கலங்க, நீதியுள்ள தேவனை குறித்து பிரசங்கித்திருக்கிறான். நீதியான வாழ்க்கைக்கு திரும்புங்கள், தேவன் சிட்சிக்கப் போகிறார், தேவனுடைய உக்கிரம் வரப்போகிறது, தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள், பிரளயத்தால் தேவன் இந்த உலகத்தை நிக்கிரகம் பண்ண போகின்றார் என்று அவன் அன்று பிரசங்கித்தான். ஆனால் ஒருவரும் அதை நம்பவில்லை. ஆனா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? ஒருவேளை ஏளனம் பண்ணி இருந்திருப்பாங்க. நீ என்னைய பைத்தியக்காரனா, மென்டலாயா நீ? என்னைக்காவது பூமியில பிரளயம் வந்திருக்கா? வரல. என்னைக்காவது இந்த பூமியில இருந்த மனுஷங்க எல்லாரும் திடீர்னு அப்படி அழிஞ்சிருக்காங்களா? இல்ல. யாராவது ஒரு பெரிய பேழையை கட்டி நீ பார்த்திருக்கியா? பார்த்ததில்ல. அப்ப என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு கவனிங்க. தேவனுடைய சித்தத்தை நீ செய்கிற போது உன்னை ஏளனம் பண்ணுகிறவர்கள் கட்டாயம் இருப்பார்கள். தேவனுடைய சித்தத்தின்படி நீ வாழ்கிற போது, தேவனுடைய சித்தத்தின்படி நீ வேலை செய்கிற போது, தேவனுடைய சித்தத்தின்படி நீ ஊழியம் செய்கிற போது, தேவனுடைய சித்தத்தின்படி நீ உன் பிள்ளைகளை வளர்க்கிற போது உன்னை நிந்திக்கிறவங்க இருப்பாங்க, ஏளனம் பண்றவங்க இருப்பாங்க, கிண்டல் அடிக்கிறவங்க இருப்பாங்க, கேள்வி கேட்கிறவங்க இருப்பாங்க, விதண்டாவாதம் பேசுறவங்க இருப்பாங்க. ஐயோ, இது சகஜம். அன்று தேவனுடைய சித்தத்தின்படி செய்து கொண்டிருந்த நோவாவை பார்த்து எத்தனை பேர் ஏளனம் பண்ணியிருந்திருப்பாங்க. யோ கிழவா, உனக்கு அறிவு இருக்கா? எதுக்கு அவ்வளோ பெரிய பழைய கட்டிக்கிட்டு இருக்க? இல்லையா, ஒரு மிகப்பெரிய ஜலப்பிரளயம் வரப்போகுது, பயமிடு, சும்மா வளர்கிட்டு. உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சுன்னா எங்க எல்லாரையும் பைத்தியமாக்க பாக்குறியா என்ன? இப்படி எத்தனை பேர் கிண்டல் பண்ணி இருந்திருப்பாங்க. இன்றும் நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? நான் தேவனை நம்புவதனாலே என்னை கிண்டல் பண்றாங்க, நான் ஜெபிப்பதினாலே என்னை கேலி செய்யறாங்க, ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்வதனாலே ஏளனம் செய்கிறார்கள், வேலை செய்யற இடத்துல என்ன பார்த்து கிண்டல் பண்றாங்க, என் விசுவாசத்தை பார்த்து கேலி செய்யறாங்க, அவங்க கூட நான் சேராததுனால, அவங்க கூட சேர்ந்து நான் குடிக்காததால, அவங்க கூட சேர்ந்து நான் ஊர் சுத்தாததால, அவங்க கூட சேர்ந்து நான் எந்த பாவத்தையும் செய்யாததுனால என்னை பார்த்து ரொம்ப கேவலமா பேசுறாங்க. திஸ் இஸ் ஆல் காமன். நமக்கு முன்பாகவே தேவனுக்காக வைராக்கியத்தோடு வாழ்ந்த எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது சாதாரணமா நடந்தது. எனவே என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இது சாதாரணமா நடக்கும். தேவனுடைய சித்தத்தின்படி நீ வாழ்ந்தால், தேவனுடைய சித்தத்தின்படி நீ ஊழியம் செய்தால், உன்னை நிந்திக்கிறவங்க இருப்பாங்க, கேள்வி கேட்கிறவங்க இருப்பாங்க, ஏளனம் பண்றவங்களும் இருப்பாங்க.
ஆனால் அதற்காக நோவா பேழை கட்டுவதை விட்டுவிட்டானா? விட்டுவிடலங்க. நிந்திக்கிறார்கள் என்பதற்காக, கேள்வி கேட்கிறார்கள் என்பதற்காக, கேலி செய்கிறார்கள் என்பதற்காக, ஏளனம் செய்கிறார்கள் என்பதற்காக, சகோதரனே சகோதரியே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் விட்டுடாத. உன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை விட்டு விலகிடாத. உன்னுடைய ஜெப வாழ்க்கை என்றைக்கும் கைவிட்டுடாத. சாத்தானுடைய வேலையே உன்னை நிந்திப்பதுதான். அவனுடைய வேலை என்னவென்றால் உன்னை காயப்படுத்துவதுதான். அவனுடைய வேலை என்னவென்றால் உனக்குள்ளிருக்கிற விசுவாசம் உடைகிற விதத்துல நீ செய்கிற ஊழியத்தை செய்ய விடாமல் தடுப்பதுதான் சாத்தானுடைய வேலை, முயற்சி, சதி. எத்தனை பேர் ஏளனம் செய்தாலும், எத்தனை பேர் கேள்வி கேட்டாலும், எத்தனை பேர் பைத்தியம் போல பார்த்தாலும், அன்று நோவா மட்டும் பேழையை கட்டுவதை நிறுத்தவில்லை. அதே சமயத்திலே நோவா செய்த காரியம் என்னவென்றால் நீதியை பிரசங்கித்தான். பாவத்திற்கான சம்பளம் உண்டு, நீதியாக வாழ்வதனாலே ரட்சிப்பு உண்டு என்று பிரசங்கித்தான். என்றால் என்ன அர்த்தம்? ஒருவர் கூட அழிந்து போவது தேவனுக்கு விருப்பமல்ல. நீதியாக வாழ்ந்த நோவாவின் குடும்பத்தை தேவன் எப்படி ரட்சித்தாரோ அதேபோல அவருடைய பாதையை பின்பற்றுகிற ஒவ்வொருவரையும் தேவன் ரட்சிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்பதனால்தான் நோவாவை கொண்டு பிரசங்கம் பண்ணச் செய்தார். மறுபடியும் சொல்றேன், நோவா ரட்சிக்கப்பட்ட போது கைதட்டி நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு குதிக்கலங்க. தன்னை சுற்றி இருக்கிறவர்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதுதான் சொல்றேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, என்றும் கேட்டிராத மேன்மையான செய்தியை கேட்கிற நீங்கள் அதை 10 பேருக்கு தெரிவியுங்கள். 10 பேருக்கு போன் பண்ணி சொல்லுங்கள். அவர்களும் இந்த செய்தியை கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையும் கட்டிக்கொள்ளும்படியாக, அவருடைய குடும்பமும் செழிக்கும்படியாக உங்கள் பங்குக்கு நீங்கள் நோவாவைப் போல உண்மையான இருதயம் உங்களுக்கும் இருக்கும் என்றால் மௌனமாயிருப்பது சாத்தியமே அல்ல. நோவாவால் மௌனமாயிருக்க முடியவில்லை. எச்சரிக்கை செய்தான். தேவன் நோவாவை கொண்டு எச்சரிக்கை செய்யும்படி செய்தார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 24வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கவனிங்க, அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரனுடைய வருகையை எதோடு தேவன் ஒப்பிடுகிறார் பாருங்க? நோவாவின் நாட்களோடு ஒப்பிடுகிறார். மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வருகிற போது பூமியிலே பேர்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்றால், நோவா இந்த பூமியிலே இருந்த காலத்திலே பேர்பட்ட சூழல் இருந்ததோ அதே சூழல் தான் இருக்கும். பாவம் பெருகி போயிருக்கும். பாவம் பயங்கரமானதாயிருக்கும். எங்கு பார்த்தாலும் பாவம் தானே நிறைந்திருக்கிறது. அநியாயம் பெருகிவிட்டது. பரிசுத்தமின்மை பெருகிக் கொண்டிருக்கிறது. அக்கிரமம் பெருகிக் கொண்டிருக்கிறது. இது எல்லோரும் அறிந்த சத்தியம். அந்நாளிலே தேவன் ஜலப்பிரளயத்தைக் கொண்டு பூமி முழுவதையும் நிக்கிரகம் பண்ணினார். இனி வரும் நாட்களில் அதை எப்படி அழிக்கப் போகிறார்? நோவாவின் காலத்திலே தேவன் மனிதர்கள் செய்து கொண்டிருந்த பொல்லாப்பான காரியத்தை பார்த்து தாங்க முடியாமல் தேவன் என்ன சொன்னார்? நான் இவர்களை சிட்சிக்கப் போகிறேன் என்று சிட்சித்தார். எப்படி? ஜல பிரளயத்தினாலே சிட்சித்தார். அதேபோல இப்பொழுதும் நோவாவின் காலத்தைப் போலத்தான் வாழ்கிறோம். அன்று எப்படிப்பட்ட நாட்களாயிருந்ததோ அதேபோலத்தான் இந்த நாட்களும் இருக்கின்றது. மனிதன் தேவனுக்கு விரோதமாக வாழ்கிற போது தேவன் சிட்சிப்பாரா? சிட்சிப்பார். எப்படி சிட்சிப்பார்? பேதுரு எழுதின 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி, கவனிங்க, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அவங்க கேட்கிறாங்க பேதுருவினிடத்துல, இயேசு சீக்கிரம் வந்து விடுவார், இயேசு சீக்கிரம் வந்து விடுவார் என்று போதிக்கிறீரே, ஆனால் அவர் இன்னும் வரவில்லையே, ஏன் இயேசு வரவில்லை? அதற்கு பேதுரு தருகிற பதிலை கவனிங்க. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமென்று தேவன் தாமதிக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கவனிங்க. நீ இன்னும் ரட்சிக்கப்படவில்லையா? நீ இன்னும் உன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டு பழைய பாவ வாழ்க்கையை விட்டு விலகவில்லையா என்றால் கவனி, உன்னுடைய மனம் திரும்புதலுக்காகத்தான் தேவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் தேவன் நீடிய பொறுமையோடு சாந்தத்தோடு உன்னுடைய ரட்சிப்புக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அவர் வருவார், கட்டாயம் வந்து விடுவார். நீ அலட்சியமாயிருப்பாய் என்றால், எதெல்லாம் பரவாயில்ல என்று நினைப்பாய் என்றால், அவர் சொன்னபடி செய்வார்.
அன்று ஜலப்பிரளயத்தை சொன்னபடி அனுப்பினார். இன்றும் கூட நாம் அலட்சியமாயிருந்து கொண்டிருப்போம் என்றால் அவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்து விடுவார். என்ன செய்வார் என்று வேதத்தில் இருக்கிறது பார்க்கலாம். ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். மடமடவென்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகிப்போம். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாயிருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு ஆவலோடே காத்திருங்கள். கவனிங்க, அந்த நாளில் வானங்கள் அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். தேவன் வருவார். அப்படி வருகிற போது இந்த பூமியில் இருக்கிற சமஸ்தமும் கூட அழிந்து போக இருக்கிறது. எப்படி அது அழிந்து போக போகிறது? ஜல பிரளயத்தினால் அல்ல, பிறகு அக்கினி கந்தகத்தினாலே. இயேசு வருகிற போது இந்த பூமி மீது இருக்கிற எல்லாம் எரிந்து அழிந்து போம், எல்லாம் வெந்து உருகிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் வார்த்தையை வேதத்தை நாம் நம்புகிறோம் என்பதனாலே அன்று எப்படி ஜலப்பிரளயத்தை அனுப்புவேன் என்று சொன்ன வேளையிலே நோவா நம்பினதினாலே அவன் ஆயத்தமானான். இன்று நம்மள எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அவர் வருவேன் என்று இருக்கிறார், வருவார் என்று நம்புவோர் கையை உயர்த்துறீங்களா? என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசிச்சு பாருங்க. என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். நீ மாத்திரமே அல்ல, உன் குடும்பத்தை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். ரட்சிப்பின் பேழை தயாராயிருக்கிறது. தயவு செஞ்சு கவனிக்கணும். தேவன் எப்படி பேழையை கட்டச் சொன்னாரோ அப்படியே நோவா பேழையை கட்டினான். ஆன் டைம், ஏற்ற சமயத்தில் அதை கட்டினான். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், தேவன் ஜீவ ஜந்துக்களுக்கு கட்டளையிட்டிருந்தார், நீங்கள் எல்லாம் வந்துவிட வேண்டும் என்று. அவைகள் கட்டாயமாக நேரத்திற்கு வந்துவிடும். ஒருவேளை நோவா கடினமாய் உழைக்கிற குணம் இல்லாதவனாய் இருந்திருந்தால், சோம்பேறியாக இருக்கிறவனாய் இருந்திருந்தால், என்னுடைய கேள்வி, பேழை ரெடியாயிருக்குமாங்க? பேழை ரெடியாகாம இருக்கும்போது யானை வந்து, புலிகள் வந்து, சிங்கங்கள் வந்து, இப்படி எல்லாம் வந்துருச்சுன்னா அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும்? புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை சோம்பேறிகள் செய்து முடிப்பது சாத்தியம் அல்ல. போஜன பிரியர்கள், தூங்கு மூஞ்சிகள், சோம்பேறிகள் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. யாரிடத்திலே தேவன் தம் பணியை ஒப்படைப்பார்? தம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவரிடத்தில் தான் ஒப்படைப்பார். சகோதர சகோதரிகளே, நம்மில் சோம்பேறிகள் இருக்கீங்களா? தூங்கு மூஞ்சிகள், போஜன பிரியர்கள், சோம்பேறிகள் இருக்கீங்களா? தயவு செஞ்சு கவனிங்க. உங்க வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நடத்தவே முடியாது, சாத்தியமல்ல. நோவா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவன் உழைக்க வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாங்க? இன்னைக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்றவங்க, வேலையை செஞ்சு முடிக்காம சாக்கு போக்கு சொல்றவங்க யாருமே தேவனுடைய சித்தத்தை செய்யவே முடியாது. கொடுக்கப்பட்ட வேலையை கொடுக்கப்பட்ட நேரத்திலே செய்து முடிக்கிறவர்கள் தான் தேவனுடைய சித்தத்தை நேர்த்தியாய் செய்ய முடியும். எவ்வளவு அழகான வசனம் பாருங்களேன். நோவா தேவன் சொன்னபடி எல்லாம் செய்து விட்டான். அப்படியே அவன் செஞ்சாங்க. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் இப்படிதான் செய்வாங்க. கவனிங்க. முதலாவது என்ன பார்த்தோம்? நோவா நடந்தான். இரண்டாவது நடப்பித்தான். மூன்றாவது நம்பினான். நான்காவது கட்டினான். ஐந்தாவது நித்திரை செய்தான். என்னதுங்க? நித்திரை செய்தான். கவனிங்க. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக பேழை அந்த ஜலத்தின் மீது மிதந்து 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 அராராத் என்கிற பர்வதத்திலே போய் நிற்கிறது. இதுல ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ரஷ்யா தேசத்திலே இன்றும் கூட அரராத் பர்வதம் இருக்கிறது. அந்த அரராத் பர்வதத்தின் மீது எக்ஸாக்டாக 450 அடி நீளத்திலும் 75 அடி அகலத்திலும் 45 அடி உயரத்திலும் இருக்கிற பேழைக்கு சம்பந்தப்பட்ட அந்த அளவுகள் எல்லாம், இந்த டைமென்ஷனோடு கூட அந்த அரராத் பர்வதத்தின் மீது இன்றும் இருக்கிறது.
இது எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால், இந்த பூமியிலே ஆதாமும் ஏவாளும் இருந்தார்கள் ஒரு காலத்துல. அதன் பின்பு நோவாவும் நோவாவின் குடும்பமும் இருந்தது. தேவன் சொன்னபடியே அந்த பேழையின் மூலமாக அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அன்று ரட்சிக்கப்பட்ட அந்த குடும்பம்தான் இன்றைய இந்த மனுக்குலத்தின் ஆதாரமாக மாறியது. ஒருவேளை நோவா நீதிமானாக இல்லாமல் இருந்திருந்தால் மனுக்குலத்திற்கான ஆதாரம் இருந்திருக்காது. சகோதரனே, சகோதரியே, நீ உன் குடும்பத்துக்கு ஆதாரமாயிருக்க வேண்டும். இன்றைய நாளிலே நீ உன்னுடைய வம்சத்துக்கு, உன் குடும்பத்துக்கு ஆதாரமாயிருக்க வேண்டும். நீதியான வாழ்க்கை வாழ்ந்ததால் தான் நோவா மனுக்குலத்தின் ஆதாரமாக மாறினான். அதன் பின்பு என்ன நடக்கிறது? பேழையிலிருந்து நோவாவின் மனைவி, பிள்ளைகள், மருமகள்கள் எல்லாரும் வெளியே வர்றாங்க. அப்பொழுது வெளியே வந்த பிறகு நோவா என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? பயிரிட ஆரம்பிக்கிறான், விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறான். விவசாயம் செய்வது நல்லது. விவசாயம் செய்கிற போது, பயிரிடுகிற போது என்ன நினைத்தானோ தெரியவில்லை, திராட்சை தோட்டத்தை நாட்டினான். திராட்சை தோட்டத்தை அமைப்பது தப்பில்லைங்க. திராட்சை தோட்டம் நாட்டிய பிறகு, அவைகளெல்லாம் நன்றாக வளர்ந்த பிறகு நோவாவுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. நோவா விளைந்திருந்த திராட்சை பழங்களை எடுத்து அவற்றை புளிக்க வைத்தானாம். புளிக்கிற விதத்திலே செய்தான் அந்த திராட்சை ரசத்தை. புளிக்க வைக்கும் திராட்சை ரசம் அது எப்படி மாறும்னு தெரியுமா உங்களுக்கு? அது மதுவாக மாறிவிடும், போதையை தரும். அந்நாட்களிலே திராட்சை ரசம், புளிக்க வைக்கப்பட்ட திராட்சை ரசத்தை குடித்தால் அது மனிதனுக்கு போதையை தரும். அதைத்தான் பைபிள் திராட்சரசம் குடிக்கக்கூடாது, திராட்சரசம் குடிக்கக்கூடாது என்றால் அது வைன் குடிக்கக்கூடாதுன்னு இல்லை. சாலையோரங்களில் நம்ம கிரேப் ஜூஸ் குடிக்கிறோம், ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறோம். இது சாதாரண விஷயம் தானே. ஸோ திராட்சரசம் குடிப்பது தப்பல்ல. ஆனால் திராட்சரசத்தை புளிக்க வைப்போம் என்றால், புளித்து போகிற திராட்சரசம் மனிதனுக்கு எதை கொடுக்கிறது? போதையை கொடுக்கிறது. ஸோ அன்று என்ன நடக்குது? திராட்சை தோட்டத்தை நோவா நாட்டினான், திராட்சை பழங்களை எடுத்தான். எதற்காகவோ அதை புளிக்க வைத்தான். புளித்திருந்த திராட்சை ரசத்தை எடுத்து குடிக்க பழக்கமாகிவிட்டான். அற்புதமாக இருந்த நோவா ஒரு கட்டத்திலே, மனித இனத்தின் ஆதாரமாக இருக்கின்ற போதும் ஒரு கட்டத்திலே குடிகாரனாக மாறிப்போனான். எவ்வளவு துக்ககரமான விஷயம். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? வாங்க. 9வது அதிகாரம் 20வது வசனம். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி. சாதாரணமாக குடிகாரங்க இப்படிதான் இருப்பாங்க இல்லையா? ரஸ் விழுந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு எவ்வளவாக குடித்தானோ பாருங்க அந்த நோவா. தன்னுடைய வஸ்திரம் விலகினாலும் சரி, தனக்கு அது தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டாங்க. நீதிக்கு புறம்பான ஒரு நிலைக்கு சேர்ந்து விட்டான். நோவாவுடைய வாழ்க்கை அதிகபட்சமாக தேவனுக்கு சந்தோஷத்தை தந்தது. ஆனால் அவனுடைய முடிவுக்கு வருகிற போதோ ஒரு குடிகாரன் ஆயிட்டான். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. நோவாவின் குமாரர்கள்தான் சேம், காம், யாப்பேத். இந்த 3 பேரிலிருந்துதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனத்திரள் எல்லாம் பிறந்து வந்தது. அதனால்தான் நித்திரை அடைந்தான், தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக. பவுல் சொல்லுவான், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என் ஓட்டத்தை முடித்தேன் என்று. சகோதர சகோதரிகளே, நாம் இன்று ஆவிக்குரியவர்களாக இருந்தால் நல்லது. ஆனால் எப்படி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை முடிக்கப் போகிறோம்? எச்சரிக்கையாக இல்லாவிட்டால், திராட்சை பழம் தானே, அது பரவாயில்ல, அது ஜூஸ் மாதிரி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் புளிச்சிருக்க, ஒரு கிளாஸ் தானே, அது ஒன்றும் பரவாயில்ல. யாராவது இருக்கீங்களா அப்படி நம்ம மத்தியில? பரவாயில்ல என்று நினைக்கிறவர்கள் ஜாக்கிரதை. அதுவே உன்னை நாசம் பண்ணிவிடும். ஜெபிக்கலாமா? எல்லோரும் ஒருவனப்பட்டவர்களாய் தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உன்னதமான உம்முடைய சன்னதியிலே தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய மேன்மையான வார்த்தைகள் மூலமாக, நோவாவின் வாழ்க்கையின் மூலமாக எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்ப வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்தால் கட்டாயம் அதன் பின்விளைவுகளை சந்தித்தே ஆக வேண்டும் என்பதை நம்ப வேண்டும். அன்று ஆண்டவரே அவர்கள் நம்பாததினால்தான் அழிந்து போனார்கள். இன்று எங்களிலும் யாரும் நம்பாமல் இருப்போம் என்றால், ஆண்டவரே, நம்புகிற விதத்திலே அவரவர் மனதிலே நம்பிக்கையை அருளிச்சேங்க ராஜா. உம்முடைய பேச்சை கேட்கிற குணத்தையும் அருளிச்சேங்க. நோவா உம்முடைய வார்த்தையை கேட்டான், அதனால்தான் உம் சித்தப்படி செய்தான். அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கும் அருளுங்க ராஜா. ஆண்டவரே, நோவாவினுடைய முடிவு சரியானதா இருக்கவில்லை. அப்படிப்பட்ட முடிவு எங்களுக்கு வேண்டாம் ஐயா. உம்முடைய சித்தத்திற்கேற்ற முடிவை எங்களுக்கு அருளிச்சேங்க.
உம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலான முடிவை எங்களுக்கு அருளி செய்யுங்க. எதுவுமே ஆகாது, இதெல்லாம் சாதாரணமானதுதான், எல்லோரும் செய்கிற தவறுதான் என்கிற பிரமையிலிருந்து எங்களை விடுவிங்க ஆண்டவரே. நீர் எங்களை காண்கிறீர் என்று, கவனிக்கிறீர் என்று அறிந்து அப்பா பயத்தோடும் பக்தியோடும் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆசீர்வதித்து தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.